தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். நடுவானில் என்ஜினில் தீ பற்றியதால் கொல்கத்தா விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். காத்மாண்டுவிலிருந்து இஸ்தான்புல் டர்க்கிக்கு புறப்பட்ட டர்கிஷ் ஏர்லைன்ஸினுடைய விமானமானது தற்பொழுது திடீரென எரிபொருள் பிரச்சனையில் சிக்கியதன் காரணமாக தீப்பற்றியதில் அங்கு அவசரமாக கொல்கத்தாவினுடைய விமான நிலையத்தில் தற்பொழுது தரையிறக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காத்மாண்டுவிலிருந்து இஸ்தான்புலுக்கு புறப்பட்ட டர்கிஷ் ஏர்லைன்ஸினுடைய ஏர்பஸ் A330 ரக விமானமானது திடீரென்று அபாய குரலான பான் என்ற அவசர கட்ட எமர்ஜென்சியை எழுப்பியதன் காரணமாக அவசரமாக தரையிறங்குவதற்கான ஒரு அனுமதி என்பது கொல்கத்தா விமான நிலையத்திற்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த விமானமானது தரையிறங்கியுள்ளது எனவும் அதனுடைய அதிலிருந்த 236 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திடீர் விபத்து என்பது எதனால் ஏற்பட்டது, என்ன பிரச்சனை, என்ஜினில் என்ன தீப்பற்றுவதற்கான என்ன காரணம் என்பது தொடர்பான விசாரணையும் அந்த டர்கிஷ் விமான ஏர்லைன்ஸுடைய அந்த ஒரு பைலட் உள்ளிட்ட அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவித்தார். இருந்தாலும் அந்த விமானத்தில் பயணித்த பயணிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.